ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து விஜய் வந்து ஒரு சுயநலவாதி அப்படின்றது இப்போ வந்து சத்யராஜ் குடும்பம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இணையதளத்தில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நேற்று வந்து நம்மளோட விஜய் வந்து கரூரில் வந்து ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து நெரிசலில் காரணமாக கிட்டத்தட்ட 40 பேர் வந்து பலியாகியிருந்தாங்க சனிக்கிழமை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 2 நாளாக வந்து சென்னையில் வந்து அண்ட் தமிழ்நாட்டில் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த சம்பவத்துக்கு வந்து யார் காரணம், யார் பொறுப்பு என்பதுக்கு விவாதம் மாதிரியாக வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜய் வந்து ஒரு பக்கம் வந்து விமர்சித்தாலும் வந்து போலீஸ் வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ட்டு தான் வந்து இன்னொரு தரப்பு மக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதற்கு வந்து விஜயும் பொறுப்பு, போலீஸும் பொறுப்பு, இப்போ இருக்கிற சிஎம்மும் பொறுப்பு அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதற்கான ஒரு பதில் வந்து இன்னுமே வந்து விசாரணை கமிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. இல்லை இப்போ வந்து நடிகர் சத்யராஜோட மகள் வந்து திவ்யா அப்படின்றவங்க வந்து நடிகர் விஜய் வந்து ரொம்பவே தாக்கி பேசியிருக்காங்க. ஸோ உண்மையான அரசியல்வாதிக்கும் சுயநலவாதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு சுயநலவாதி தான் அப்படின்றது திவ்யா வந்து இப்போ வந்து அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து தளபதி ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க மேலே வந்து ரொம்பவே கோவத்தில் வந்து நிறைய பேச்சுகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கும் மேலே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ திவ்யா வந்து இப்போ வந்து திமுகவில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்காங்க அப்படின்ட்டும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனாலேயும் வந்து அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் கோவமாகவே போயிட்டுருக்கு.